என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் இருந்தவர்கள்தான் எருசலேமின் ஜனங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மறந்தவர்களாய் மரக்கட்டைகளாலும் வெள்ளி, பொன் மற்றும் பலவிதமான உலோகங்களால் செய்யப்பட்டதான தேவர்கள் அல்லாத விக்கிரங்களை அவர்கள் நாடி சென்றார்கள். என்றாலும் அவர்கள் முற்றிலும் அழிந்து போகும்படிக்கு மீதியானவர்கள் மனம் திரும்புதலுக்காகவே சிக்ஷையை அவர்கள் அனுமதித்தார். இதனால் சில அந்நிய ராஜ்யங்களை தங்களுடைய நகரத்துக்கு எதிராக அவர்கள் விளக்கும்படி அனுமதி கொடுத்தார். அவைகளில் ஒன்றுதான் பண்டைய எகிப்து ராஜ்யம். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் சகாயம் பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த தேவனை தேடாமல் எகிப்துக்கு அவர்கள் கடந்து சென்று அதன் படைபலத்தை நம்பி தங்களுடைய பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி கர்த்தருடைய சகல விதமான ஆலோசனைகளையும் அவர்கள் முற்றிலுமாக தள்ளிவிட்டவர்களாக எகிப்தின் நிலையை ஒதுங்கும்படி முரட்டாட்டம் செய்தார்கள். இதற்கு ஒத்ததாகத்தான் இன்று பலர் இயேசுவின் ரட்சிப்பை முற்றிலுமாக தள்ளிவிட்டவர்களாய் எகிப்தை போல நாகரிகமாக தோன்றுகிற அந்நிய காரியங்களில் தங்கள் இருதயத்தை சாய்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக ஞானம், உலக ஐஸ்வர்யம், மாம்சபலன் ஆறுதலடையும்படி ஒருவேளை அவர்கள் ஒதுங்குகிறவர்களாக இருக்கலாம். எகிப்தியர் தெய்வம் அல்ல, அவர்கள் மனுஷர் தானே. அவருடைய குதிரைகள் ஆதி அல்ல, அது மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை அவர் நீட்டுகிறவராயிருக்கிறார். அப்பொழுது இந்த உலக செழிப்பை நம்பி சகாயம் செய்கிறவனும் இடறினவனாக இந்த உலக செழிப்பை நாடி சகாயம் பெறுகிறவன் விழுந்து போய் அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். ஆனால் இவைகள் மத்தியிலும் கர்த்தரை நம்புகின்ற தம்முடைய நகரத்தாரை, தம்முடைய ஜனங்களை கர்த்தர் ஆதரித்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை காத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். அந்தவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையை இரட்சகராக கொண்டு வாழ்கின்ற யாவரையும் அவர் மூலமாக தம்முடைய பரிசுத்த நகரத்தில் அவர் கூட்டி சேர்க்கிறார். தம்முடையவர்கள் எங்கிருந்தாலும் கர்த்தரை நம்பி ஜீவிக்கின்ற தம்முடைய பிள்ளைகளை அவர் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களோடு இருந்து அவர்களை காத்து நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாய் அந்த பரலோகத்திலே அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் கூட்டி சேர்க்கிற தேவனாக காணப்படுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எங்கிருந்தாலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை அரவணைத்து, நம்மை ஆதரித்து, நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாட்களும் வழிநடத்தி நம்மை நித்திய பாதையில கொண்டு சேர்க்கிற ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாட்களை நாம் மறந்து போக வேண்டாம். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலவேளைக்காக எனக்கு நன்றியா இருந்தவரே. நீ பரிசுத்தமான தேவனப்பா. நீர் எந்த நிலையிலே நாங்கள் காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு ஆண்டவரே, எங்களுடைய மனநிலையை நாங்கள் அறிந்து விடாதபடிக்கு எப்போதும் ஆண்டவரே பலம் தந்து நீங்களை வழிநடத்துவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் உங்களை திருச்சனையில கடந்து வந்து உங்களுக்கு கேட்கிறதான அப்படிப்பட்ட உள்ளத்தை நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களை காத்து வழிநடத்துகிற தேவன், நீங்களை அரவணைக்கிற தேவனப்பா. அதற்காக எனக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய கிருபை நான் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி.